வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாருங்க, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரிப்பார்கள். தேசம் ஆண்டவர் சொன்னார், உன்னை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனா அப்பனா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. இப்ப அவர் வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவரா உண்மை இல்லாதவரா? உண்மை. அவர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா? இன்னைக்கு அவர் விசுவாச தகப்பன் என்று நம்ம எல்லாம் புகழ்ந்து பாடுறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சந்ததியாரையும் சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை என்ன பண்ணுவீங்க? பாலா கிடக்கு பார்த்தீங்களா? கரடு முரடா கிடக்குறாங்க பார்த்தீங்களா? மனிதர்கள் கரடு முரடான பகுதியில் வாழ்றாங்க பாருங்க. குடிச்சும் வெறிச்சும் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி போதவஸ்தை பண்ணியும் விக்கிர ஆராதனைகள் கடந்து பில்லீஸ்வரியத்திலே மந்திரவாதத்திலே கிடக்கிறாங்களே, பாலா கிடக்கிற பட்டணங்களை நாம் குடியேற்றி வைப்போம். அல்லேலூயா. யாரு? நீங்க தான், நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தான் அதை செய்ய போறீங்க. எதுக்கு? நீங்க போய் சுதந்தரிக்கணும். அதுக்கு முந்தின வசனத்தை படிச்சு பாருங்க, வசிங்க. கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் கூடாரத்தின் நீளத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். உன் வாசஸ்தலங்கள் விரிவாகட்டும், பெருசாகட்டும். தடை செய்யாதே, தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. முளைகளை உறுதிப்படுத்து. கயிறுகளை நீளமாக்கு. உன்னுடைய தொழிலுடைய விஷனை கொஞ்சம் விரிவாக்கு. நீ செய்கிற வேலையில ஒரு விரிவாக்கு. உன் வாசல்கள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும். தடை செய்யாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு நீ தடையா இருக்காத. பாவத்தை செஞ்சு தடை விட்டுறாத. தேவ குடும்பத்தில் வர்ற ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்தில் அந்நிய தெய்வங்களுக்கு இடம் கொடுக்காத. ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதையெல்லாம் தூக்கி போடு. நான் உன்னை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் கயிறுகளை நீளமாக்கு. நீளமாக்கு. கொஞ்சம் குறிய எண்ணத்தை மறந்துரு. குறிய என்னை ஆசீர்வதிப்பாரா? நான் இப்படித்தான் வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படணும், வாழ்க்கை முழுவதும் இப்படித்தான் கடனோட தான் போராடணும், இப்படித்தான் வியாதியோடு நான் போராடணும் அப்படி சொல்லி உன் குறுகிய விசுவாசத்தை தள்ளிவிடு. கயிறை கொஞ்சம் நீளமாக்கு, நீளமாக்கு. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கூடாரத்தின் வாசலை என்ன பண்ணு? விரிவாக்கு. நீ தடை செய்யாத, தடை செஞ்சிடாத. வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ கதவை பூட்டிடாத. விரிவாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் பாருங்க. நான் தெளிவா சொல்லுவேன், தேவ சத்தத்தை தெளிவா கேட்டேன். தேவ சத்தம் தெளிவா கேட்டுதான் உங்களோட பேசுறேன். அவர் வலதுபுறம் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் ஆண்டு. உங்க வாழ்க்கையில ஒரு பொருளாதாரத்தில் பெருக்கம், சுகத்தில் ஒரு பெருக்கம், ஆரோக்கியத்தில் ஒரு பெருக்கம், ஆசீர்வாதத்தில் ஒரு பெருக்கம், உங்க குடும்பத்தில் ஒரு பெருக்கம், உங்க தொழிலில் ஒரு பெருக்கம், உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு பெருக்கம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பெருக்கத்துக்கு நேராக போறோம். எதை சுதந்திரிக்க முடியாம போன வருஷம் போராடினோமோ அதை இந்த வருஷம் சுதந்திரிக்க போகிறோம்.
அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்க முயற்சி எடுத்து போன வருஷத்துல தோல்வி அடைஞ்சீங்களோ அதை இந்த வருஷத்துல நீங்க ஜெயமா மாற்ற போகிறார். முயற்சி பண்ணது உண்மைதான், சோர்ந்து போயிடாதீங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, வெற்றியை பெற்றுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எல்லையை பெரிதாக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜன்னல்லாம் டோரா போகுது. அல்லேலூயா. 3 கதவு திறக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஜன்னல் வச்சு மறைச்சிருக்கோம்ல, அதெல்லாம் ஜன்னலை எடுத்துட போறோம். 3 டோர் வைக்க போறோம். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க என்னோடு கூட? அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த ஆலையை இதில் ரம்பி அந்த முன்னாடி இருக்கிற ஷெட்டில் போய் ஆள் உட்காரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நடக்கத்தான் போகுது. உங்க கண்ணு தான் என் கண்ணு தான் பார்க்க போகுது. அல்லேலூயா. அந்நிய கண்கள் எல்லாமா உங்க கண்ணே என் கண்ணே பார்க்க போகுது. நமக்கு செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய பின்னாடி வர்ற தலைமுறை பார்க்க போறதில்ல, நாமே பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைப்பட்டதை அவர் திரும்ப நமக்கு தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்றார் பாருங்க, உன் வாசல் ஸ்தலங்களை விரிவாகட்டும், தடை செய்யாதே. தடை செய்யாத என்ன அர்த்தம்? வர்ற ஆத்துமாக்களை நீ தடை செய்யாத, வர்ற ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணாத, தடை செய்யாத. அப்படின்னா நீங்களும் நானும் சரியானபடி நடக்கலைன்னா நம்ம தான் தடுக்கிறோம். அல்லேலூயா. ஜனங்கள் ஆலயத்துக்குள்ள வர்றதுக்கு யார் தடுக்கிறோம்? நம்ம தெருவில் இருக்கிற மக்கள் வர்றதுக்கு தடையாரு? நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவன் பிள்ளைகள் வர்றதுக்கு தடையாரு? நான் தான், நீங்க தான். தடை செய்யாத, தடை செய்யாத அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் தெளிவா சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் நீங்க 8வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பாவங்களை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கட்டும். உங்க மரம் என்ன மரம் வச்சிருக்கீங்களோ, கொய்யா மரம் வச்சிருந்தா கொய்யா பழம் பழுக்கட்டும், மாமரம் வச்சிருந்தா மாம்பழம் பழுக்கட்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு ஏற்ற விதமாய் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனி கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம். நம்ம இச்சை கொஞ்சம் நம்மளோட இச்சை வேற மாதிரி போகுது. மற்ற இச்சை வேற, லவ் இச்சையை விட இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு பெரிய இச்சை வருது. அதனால தான் நம்ம குண்டக்க மண்டக்க போய் எங்கிட்டாவது கடனை வாங்கி வச்சுக்கிட்டு மனபாரமாக தூங்க முடியாமல், எந்திரிக்கவும் முடியாமல், தூங்கி எந்திரிக்கையிலேயே இன்னைக்கு ஒரு அடிக்கணுமே, இன்னைக்கு போய் இன்னைக்கு பேங்க்கு கொடுக்கணுமே, 4ஆம் தேதி வந்துருச்சே, இன்னைக்கு பேங்க்கில் எடுத்துருவானேன்னு சொல்லுவான் எங்கள் பையன். இப்படி ஒரு நம்முடைய புலம்ப தேவையில்லை. நம்முடைய விஷன் நம்ம எல்லாவற்றையும் ஒரு பார்த்து நம்ம தடை செய்யாதபடிக்கு நாம் வாழ கற்றுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. ஆண்டவர் ஒரு தோட்டக்காரனை பார்த்து சொன்னார், ஏய் கனி கொடுக்காத மரத்தெல்லாம் வெட்டுப்பா. அப்படி சொல்லும்போது அந்த தோட்டக்காரன் அந்த எச்சமான இடத்துல சொன்னான். என்ன சொன்னான்? கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இந்த வருஷம் கொஞ்சம் உரம் போட்டு என்ன பண்ணுறேன், தண்ணி பாய்ச்சி எப்படியாவது அந்த மரம் காய்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன், பிரயாசப்படுறேன். நானும் அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட உங்களை பார்த்து கெஞ்சிட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, இந்த வருஷமாவது ஏதாவது கனி கொடுக்குற மாதிரி எங்கள் பிள்ளைகளை 15 வருஷமா 10 வருஷமா 30 வருஷமா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆத்துமா கூட ஆதாயமாக்க முடியாமல் இருக்கிறாங்கப்பா.
அவங்க மூலமா ஒரு ஆத்மா கூட சபைக்கு வரலப்பா, பரலோகம் வேதனைப்படுதப்பா. இந்த வருஷமாவது ஆண்டவரே இவர்களுக்கு நான் கொஞ்சம் உரம் போட்டு இவர்களுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சி எப்படியாவது இவர்கள் பலன் வரத்தக்கதாய் உதவி செய்யப்பான்னு சொல்லி ஜெபமணிக்க. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் தேவ பிள்ளைகள் என்பதை காட்டணுங்க. சமீபத்தில் எனக்கு நவம்பர் மாதத்தில் ஒரு நவம்பர் 1 ஒரு காரியம் நடந்து போச்சு. சார் நவம்பருக்கு முந்தின மாதம் இது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அக்டோபரில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு என் வாழ்க்கையில். அக்டோபர் லாஸ்ட்டில் ஒரு ஊழியர் கூடுகை போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருச்சு. ரொம்ப மனசு வேதனை, வாழ்க்கையிலே இல்லை. ஆனால் அந்த தம்பி சின்ன பையன், ஆனால் சின்ன பையன் நமக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, ஒரு 15 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். ஆனால் நடந்துக்கிட்ட ஒரு விதம் என்னை பயங்கரமாக தாக்கிருச்சு. பயங்கரம்னா ஒரு 3 நாள் போராடுறேன், அவனை மன்னிக்க முடியல, அவனோட போராடிக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு முறை நான் மன்னிச்சாலும் அந்த ஊழியர் கூட போகல, அவனை பார்த்தவொன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சேன். சமீபத்தில் அப்பா அவங்க டிசம்பரில் 2வது வாரம் ஊழியர் கூடுகை, ஊழியர்களுக்காக ஒரு உபவாச ஜெபம் வச்சுருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் நாளே ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இப்போ அந்த தம்பி சின்ன பையன்தான், ஆனால் நான் ஒப்புரா விரும்புகிறேன், எப்படியாவது எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்க. எப்படி ஜெபம் பண்ணுறேன்? வழியை திறந்து விடு. நான் புது வருஷத்துக்குள்ளே போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், தீர்க்கமாக வார்த்தைகளை கேட்கணும் அப்படி சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி காலையில் 10 மணிக்கு நடந்த மீட்டிங் 1 மணிக்கு அந்த முடிஞ்சிச்சு, 2 மணிக்கு முடிஞ்சிச்சு. திரும்பி போய் டீ பிரேக் முடிச்சுட்டு வரும்போது கர்த்தர் எனக்கு அந்த தம்பியோட கூட உறவாட ஒப்புரவாக உதவி செய்தார். அல்லேலூயா. நான் இவர்கிட்ட சொன்னேன், எங்கள் சேஸ் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், யோ இப்படி மனசில் எனக்கு இவ்வளோ பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கியா, விடியா என்னை கூட்ட முடியறதுக்குள்ளே ஆண்டவர் உனக்கு வழியை திறப்பார். அல்லேலூயா. அவரே வந்து எப்போதும் அன்பா மாமான்னு சொல்கிறவன் அவன் அவ்வளோ இதாக பேசுகிறான். அன்னைக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தான். நானும் தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு கை கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது மாதிரி 2 சம்பவம் என் இதயத்தை பாதிச்சது. இப்போ இங்கே ஒரு பாதிச்சிச்சு. நான் இந்த ஜல்லியெல்லாம் அள்ளிட்டு அந்த வாய்க்காலில் தண்ணி கிடக்குன்னு சொல்லி ஒரு ஜேசிபி வச்சு அள்ளி போட்டுவிட்டேன். அவன் என்னடான்னா வாழ்த்து பயங்கரமான வாழ்த்து விட்டான் ஒருத்தன். அவனோட ஒப்புரவாரக்கு எனக்கு, அவனை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமான எனக்கு கோவம் வருது. 12 இடத்துல கிராஸ் பண்ணுறேன், ஆனால் அவனை வாய்ப்பே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எப்படியாவது ஆண்டவரே அவன் பக்கத்தில் இருக்கிறான், அவனோட நான் நேசமாக இருக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு நான் எப்படிப்பட்டவன் சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு அவன் இருந்தான், கடையில் இருந்தான். நேராக போனேன், அந்த கடைக்கு போனேன். தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி, அன்னைக்கு ஏன்டா அப்படி பேசினேன்? தண்ணியை போட்டுட்டா இப்படிலாம் பேசுகிறதாடா? அப்பான்னு சொல்கிற, ஆனால் அப்பாவை பார்த்து தூசண வார்த்தை சொல்லி பேசலாமாடா? தம்பி, அப்பா நீங்கள் செஞ்சதும் தெரியாது, யாரோ ஒருத்தர் செஞ்சுட்டான் திட்டேன். இல்லைடா தம்பி, நீ அப்படிலாம் திட்டலை, நேராக தான் திட்டியிருக்க. உங்கள் அம்மா மேலேருந்து கேட்டாங்க, நான் நல்ல வேலைக்கு என்னை ஆண்டவர் தூங்க வச்சுட்டாரு. நீ பேசுகிற நேரத்தில் நான் விழிச்சிருந்திருந்தானா நிச்சயமாக உனக்கு எனக்கு சண்டை தான் வந்திருக்கும். அப்படியே ஓப்பனாக சொன்னேன். சரி தம்பி, இனிமேல் அப்படி பேசாத. அல்ல, நான் உங்களை பற்றியே பேசலை. அப்புறம் எப்படா செல்வி தங்கச்சிகிட்ட போய் அங்கே போய் பேசினேன், கடையில் போய். அது கரெக்டாக சொல்லிக்கலடா, அங்கே இருக்கா போய் எங்கள் அப்பா மேலே மாடியில் இருக்கிறா போய் பார்த்து பேசுனேன். நீ என்னடா பண்ணியிருக்கணும் அப்படி சொன்னேன். இப்படி பண்ணேன். சரி போ, குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. அல்லேலூயா அப்படி சொல்லிட்டு, சரிப்பா நான் மன்னிக்கிறேன் உன்னைய, நீ நல்லாரு, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு பிறகு என் மனசு அவ்வளோ சந்தோஷம். உடனே அவனும் அப்பான்னு கூப்பிட்டான். நான் என்னடா தம்பி வாடா மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அல்லேலூயா. வம்பாத ஒப்புரவாருக்காக ஒரு வேலையும் அவனுக்கு கொடுத்தேன். சும்மா ஒரு கம்பியை வந்து நம்மளே இருக்கலாம், அவனை வாங்கிட்டு வர சொல்லி அவனே இருக்க சொல்லி
எல்லாம் பண்ணி அவனை ஒரு சந்தோஷப்படுத்தி கூழ்படுத்தி இந்தரா 200 ரூபா போ, சத்த நேரம் வேலை பார்த்ததுக்கு கொடுத்து அவனை எப்படியாவது ஒப்புரவானும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம அந்த அந்த பாலிஸ்குள்ளே வந்துடணும். நம்ம செத்து போனால் நரகம் போயிடணும். ஜீவன் எப்படி, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுலாம் வராது. இயேசு வர்ற ஒரு சொல்லிட்டுலாம் வரமாட்டார், சொல்லாமல் தான் வரப்போகிறார். இப்போ நம்ம ஜெயங்கொள்றதுக்கு தம்பி மாராதனைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில், ஜெயங்கொள்கிறவன் அவன் தேவனிடத்தில் இருக்கிற கனியை புசிப்பான். நம்ம தேவனிடத்திலிருந்து நன்மையை புசிக்கணும்னா ஜெயங்கொண்டு தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நம்ம கொடுத்து தான் ஆகணும். மகளே, மகனே, அன்பு தகப்பனே, தாயே, அன்பு சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய வாக்குத்தத்தங்களும் இந்த வாக்குத்தத்தங்களும் இரண்டும் இணைந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு கப்பலில் வரப்போகுது, கப்பலில் வரப்போதுமா? உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் கப்பலில் வரப்போகுது. கப்பல் ஆயத்தமாக இருக்குது. நான் அன்னைக்கு நைட்டு சொன்னேன், வாசியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22, 23 படிங்க. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய 22, 23. ஆமா, ஜாதிகளுக்கு நேராக உயர்த்தி கொடியேற்றுவேன், குமாரரை ஏந்து கொண்டு வருவார்கள், வருவார்கள் சொல்லுகிறார். 23 வாசிங்க. அறிந்து கொள்வாய். தேவனுக்கா நீ காத்திருக்கும் போது வெட்கப்பட மாட்டாய் என்பதை நீ அறிந்து கொள்வாய். அதே ஏசாயா 14:2 படிங்க. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். உங்களை போன வருஷத்துல உங்களை ஒடுக்கினவர்களை, உங்களை சிறையாக்கினவர்களை நீங்க போய் இந்த வருஷம் சிறைப்படுத்த போறீங்க. நீங்க ஒடுக்கினவங்களுக்கு மேல ஆளுகை செய்ய போறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை ஒடுக்கிச்சு பார்த்தீங்களா இந்த வியாதி, அது மேல உங்களுக்கு ஒரு ஆளுகை வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 60 படிங்க. ஏசாயா 60 சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அம்மா, சுற்றிலும் ஏறெடுத்து பாருங்க, இருக்கு ஆத்துமா உங்க மூலமா தான் வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் என் மூலமா ஆத்துமா வரும் சொல்றவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கணும். கனி கொடுக்க வராது. நான் 2ல் 1 கேட்காம இருக்க மாட்டேன். எனக்கெல்லாம் பிடிக்காது. நான் பட்டுன்னு கேட்குறாள். நீங்கள் பட்டுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டுன்னு ஒடிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் பட்டுலாம் கேட்கக்கூடாது. அமைதியாக இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அமைதியான வார்த்தையை சொல்லி அவங்கள ஆதாயமாக்க கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 60 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். இல்லை 69 படிங்க.
தீவுகள் எனக்கு காத்திருக்கும். தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும், பாருங்க, மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும், அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும், அவர்களோடு சேர்ந்து பொன்னையும், அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அல்லேலூயா. உங்களுக்காக காத்திருக்கான். எது? கப்பல். எதை கொண்டு வர்றதுக்கு? பொன்னையும். தங்க விலை ஏறி போச்சு, கவலைப்படுறீங்களா? கர்த்தர் தரத்தான் போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிறந்து வளர்ந்து கூட இந்த இதெல்லாம் கேட்டதே இல்லை. இப்போ பார்த்தா போயிடுச்சு. தங்கமே போட வேணாம். ஆமாம், அல்லேலூயா. அது இந்தியா தாங்க ரொம்ப மோசம் தங்கத்தில். நார்த்தில் அவன் பூரா பெரும் பாசியை போட்டுக்கிட்டு இருந்துருவான். இந்த அருமையான பிரதர் ரஞ்சித் பிரதர் இங்கே இருக்காங்க. அவங்க ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு வரையில் என்ன போட்டிருந்தாங்கன்னா வெறும் பாசி தான் போட்டிருந்தார். ஆனால் கிறிஸ்துவ தாலிகட்டு. அவர் நல்ல ஒரு கிறிஸ்துவத்தில் வளர்க்குறவர், பக்தி உள்ள மனிதர். அவர் ஃபாதருக்கு படிச்சுட்டு வெளியே வந்தவர். அருமையாக நல்ல பக்தி. டெய்லி பைபிள் வாசிப்பார், டெய்லி ஜெபம் பண்ணுவார். அன்னைக்கு கூட பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்கள் பேத்திக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பேத்தி இந்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறா, ரொம்ப நல்லா இருக்கிறா. ஆமாம் சிஸ்டர் கேட்டாங்க உங்களை அப்படி சொன்னார். அல்லேலூயா. அவர் இங்கே வந்து தமிழ் கற்றுக்குருமா, ஹிந்தி அவங்க மொழி மறந்துருமா. இதுக்காகப்பா மனைவி பிள்ளையை அனுப்பிட்டார். சொல்கிறாரு, அப்புறம் தாய் பாசையை மறந்துடும் பாஸ்டர். எவ்வளோ இதாக இருக்கார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு நீங்கள் போய் மெடிக்கலில் போய் மாத்திரை கேட்டீங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னு சொல்கிறேன்னா, அவரை ஏன் ஒட்டி கொடுறேன்னா, அவர் எப்படி அவர் ரொம்ப கவனமாக இருப்பார் இந்த விஷயத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கப்பல் காத்திருக்கு. நமக்கு பொண்ணு வெள்ளி வேணாம், வேற ஏதாவது எல்லாமே வந்து சேர்ந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளி அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஆமாம், வெள்ளியெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு அப்போல்லாம் சும்மா எல்லாரும் செயின் பண்ணி போடுவாங்க வெள்ளியில், தெரியுமா? வெள்ளியில் மோதிரம் போடுவாங்க. இப்போல்லாம் போடுறக்க முடியாது, அவ்வளோ ரேட் ஆகி போச்சு. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 1969 கப்பல் என்ன பண்ணப்பட்டிருக்கு? காத்திருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. இல்லைன்னா ஏசாயா 60:4 படிங்களே. ஏசாயா சகரியா 10:10 இல்லைன்னா ஏசாயா 60:4 படிங்க. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கு லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். அவர் என்ன பண்ணுவாராம்? அசிரியாவில் இருந்தும் யூதேயாவில் இருந்தும் கூட்டிக் கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்தும், ஆக்கவையிலிருந்தும், பெத்தாவலசிலிருந்தும், பாப்பாமடையிலிருந்தும், வெள்ளரிலிருந்தும், தருதலையிலிருந்தும், மாரந்தையிலிருந்தும், அல்லேலூயா, கலங்காரங்கோட்டையில் இருந்தும், ஆமாம் விஸ்வநாதபுரத்தில் இருந்தும், ஒச்சந்தட்டில் இருந்தும், இங்கிட்டு முத்துப்பட்டினத்திலேருந்து, வலனையிலிருந்து, விரதவயலிருந்துலாம் கூட்டி சேர்க்க போகிறார். உதயனூரில் கூட்டி சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் இடம் கொள்ளாத மட்டும் பெருக போகிறோம். அல்லேலூயா. யார் யாரோ கூட்ட வச்சு பெருகிறாங்க, நம்ம தான் பெருக போகிறோம். நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகத்தான் போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். பிரதர், இமெயில் கட்டுறதுக்கெல்லாம் இனிமேல் பயப்பட வேணாம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வருமானத்தை ஆண்டவர் பெருக பண்ணி கொடுப்பார். ஏன்னா நீங்கள் வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க.
இப்படி ஜெபம் பண்ணுங்க. கையிடுற எல்லாவற்றையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்கள் பொய் சொல்கிற தேவன் அல்ல, பொய் சொல்லாத தெய்வம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை வச்சு நான் ஆசீர்வதிக்க, வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு ஜெயம். பாருங்க, ஒருத்தர் சொத்துக்கு வந்து வாதாடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? சட்டப்படி அது ரெக்கார்டு இருந்தால் தான் போய் வாதாட முடியும். அது மாதிரி நம்ம பிசாசுக்கு முன்னாடி நிற்கணும். சட்டப்படி என் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கா, இதன்படி எனக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை பாதம் தொட்டு சொல்கிறேன், காலையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் முகத்தை இயேசுவுக்கு முன்னாடி காட்டுங்க, உங்கள் முகத்தை வேதத்துக்கு முன்னாடி காட்டுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் ஒரு பெருக்கத்தின் வருஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் தான் சொல்லுவார், எடுத்த உடனே கண்ணை திறந்த உடனே பைபிள் எடுத்து படிச்சுவிட்டு அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி, அன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு கூட இந்த வருஷம் வாக்குத்தத்தம் எப்படி தெரியுமா? கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள், கண்டடைவீர்கள். இந்த 3 காரியத்தை குறித்தான் பேசுனாங்க. நான் சிம்பிள் அந்த வாக்கியத்து யூஸில் மட்டும்தான் கேட்டேன், முழு செய்தி கேட்கல. ஆனால் தேடணும், காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு கர்த்தரை என்ன பண்ணணும்? தேடணும். அடுத்து என்ன பண்ணணும்? தட்டணும். அப்புறம் கேட்கணும். தட்டாம தேடாம கேட்டா கிடைக்காது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தட்டாம கேட்காம, தேடாம தட்டாம கேட்டா கிடைக்காது, கிடைக்காது, கிடைக்காது. சொல்லுங்க, கிடைக்காது, கிடைக்காது. தேடாம தட்டாம கேட்காம கிடைக்காது. அழுத உள்ளத ஆமா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு, நீங்க சுதந்திரிப்பீங்க. அது 60 நாளை படிங்க, வேகமா நான் முடிக்க போறேன். கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. கொஞ்சம் குறிய புத்தியை விட்டு மாறுங்க, குறிய எண்ணத்தை விட்டு மாறுங்க. அவ அப்படி இருக்கிறா, இவ அப்படி இருக்கா, அவ அப்படி இருக்கான்னு சொல்றதை காட்டிலும் உங்க கண்ணை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள், உன்னிடத்துக்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். உன் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. நம்முடைய பக்கத்தில் இருக்கிற குமாரர்கள் குமாரத்திகள் நம்மளோட வளர்க்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம ரொம்ப நம்மளை ஆண்டவர் பார்க்குற, சுற்றி பார்க்க சொல்றார். கொஞ்சம் சுற்றி பாருங்க, சுற்றி பாருங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க, கானானை போய் பார்த்துட்டு அங்கே என்ன இருக்கு? ராட்சதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் யோசுவாவும் காலேப்பும் போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? கர்த்தர் நமக்காக நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். உங்க தரிசனம் அப்படி வரணும், உங்க எதிர்பார்ப்பு அப்படி வரணும். அப்படி இருந்தா அவனை பாரு, ராட்சதம் இருக்கும், நான்லாம் மாற முடியுமா? அவன் பணக்காரன், அவன் போயிருவேன், நல்லா சம்பாதிப்பேன். அவன் பணக்காரனாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். அப்போ நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அவர் கிரியை செய்ய வல்லவர். அவள் கேட்டது ஒன்று, என் துக்கம் மாறன்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, அவரை உங்களுக்காகவே வாழ வைப்பேன், உங்களுக்காகவே பிரதிஷ்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவளுக்கு கிடைச்சது எத்தனை குழந்தை தெரியுமா? 6 குழந்தை. அல்லேலூயா, 6 டஜன். இப்போ நாம் இருவர், நமக்கு ஏன் ஒன்று மற்றொருவர். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தருவார், நிச்சயமாக நம்மை மலடாய்க்க மாட்டார். இந்த வருஷத்தில் ஒரு நன்மையானதை தரத்தான் போகிறார். ஆமென். அநேக பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் பாக்கியத்தை கொடுக்கத்தான் போகிறார்.
விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம். அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகள் என்ன பண்ணும்? ரட்சிக்கும். நம்ம ஜெபம் ஒரு நாள் வீணாகாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, அதே நீங்கள் 60 நாளை படிச்சிங்கன்னா 60ஆம் அதிகாரம் அதில் படிச்சிங்கன்னா, முந்தின வசனத்தை படிச்சிங்கன்னா அதில் ரொம்ப ஆழமாக சொல்லுவார் ஆண்டவர். 60 உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார். அப்படின்னா என்ன? நாம் வெளிச்சமா இருந்தோம்னா இருளில் இருக்கிற ஜனம் அதை தேடி வரும். ஆமென். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? மனம் திரும்புகிற ஒரு கனி கொடுத்தவர்களாய், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்மளை தேடி யார் வருவா தெரியுமா? ராஜாக்கள் வருவாங்களாம். அல்லேலூயா. உதிக்கிற ஒளியின் இடத்துல யார் வருவா? நம்ம ஊர்ல வேலை செய்கிற அதிகாரிகள்லாம் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. 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 அதனால தான் நீ சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமார தூரத்திலிருந்தும் வந்து உன் குமாரத்தில் உன் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வளர்க்கப்படுவார்கள். அதுக்கு அடுத்த வருஷத்தை படிங்க. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். பலத்த சேனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, உங்க இருதயம்லாம் இந்த வருஷ கடைசியில் பூரித்து மகிழ போகுது. அல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு என்ன பண்ண போதான்? பூரிக்கும். நம்ம பூரிப்பா இருக்க போறோம். அப்படின்னா பெரிய ஒரு அறுவடையை செஞ்சு ஜெயம் பெற போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வருஷம்லாம் ஃபுல்லாவே அறுவடைக்குரிய இது மட்டும் தான். மார்ச் மாதத்தில் நம்ம 2 வாரம் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போகிறோம். பெரிய டீமாக வரப்போகிறாங்க. நம்மளும் அவங்களோட சேர்ந்து செய்ய போகிறோம். இந்த ஏரியா முழுவதும் மறுபடியும் ஒரு செஞ்சு ஏப்ரல் மாதம் மீட்டிங்க்கு அவங்களெல்லாம் கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 வாரமும் நம்ம தொடர்ந்து செய்ய போகிறோம். அங்கங்கே டீமாக சேர்ந்து செய்ய போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. மார்ச் எடுத்துக்கிட்டாலே நமக்கு யார் கணக்கு கொடுக்குற நேரம்? கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் நமக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குற நேரம், ஆத்துமாக்களை ஆதாயமாக்குற நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் அப்படி தான் பிளான் பண்ணிக்கேன். ஏப்ரலில் மீட்டிங்கு, மார்ச்சில் போய் என்ன பண்ணணும்? அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். எப்படியாவது சொல்லி தேவ அன்பை வெளிப்படுத்தி எப்படியாவது நம்ம மூலமாக ஆண்டவர் ஒரு பாருங்கள், ஒரு காரியம் நடந்துச்சு வச்சுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு குழந்தை இல்லாத பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. என்ன செய்வாங்க? 10 பிசாசு பிடிச்சி ஆடின பிள்ளை விடுதலை ஆகி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன பேசவே மாட்டீங்களா? உங்களெலாம் பிடிக்கலையாது? நான் மட்டும் இருந்து சேரை பார்த்துட்டு போகிறேன் பாஸ்டர், 500 ரூபாய் சேர் வாங்கி போட்டுக்க, அதில் உட்காந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களோ? அல்லேலூயா. 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 இப்போ நம்ம இதிலெல்லாம் ஏக்கம் இருக்கணுங்க. நான் இப்போ ஒவ்வொரு கட்டமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சேர்லாம் அங்கிட்டு போகுது, இந்த கட்டம் பூரா ஆள் உட்கார போகுது. அல்லேலூயா. 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 பாருங்கள், இந்த கட்டத்துலேயும் 4 பேர் தான் உட்காந்துருக்கீங்க. 4 கட்டத்தில் 4 பேர் தான். ஆமென். இந்த 2 கட்டம் காலியாக இருக்குது சிஸ்டர், மேலே போயிட்டாலோ? தேங்க்யூ. ஆமாம். அல்லேலூயா. நீங்கள் பக்கத்தில் வந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அடுத்த வாரம் இந்த சேர் ரொம்பணும் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பெருகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பெருக்கத்தை செய்கிறவர் தேவன், ஆனால் பெருக வைக்கிறவர் யார்? அவர் தான். ஆனால் நம்ம பெருகிறோம் என்ற ஏக்கம் யாருக்குள்ளே இருக்கணும்? உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம்.
ஆண்டவருடைய பெருக்கத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயின்னு சொன்ன வார்த்தையின்படி என்னையும் இந்த சபையையும் இங்கே கூடி வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக, ஒரு பெருகிற ஆண்டாக, அவங்க பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் ஆசீர்வாதத்திலும் பாதுகாப்பிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கொடுக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற தொழிலில் ஒரு பெருக்கம் ஆண்டவரே. அவர்கள் ஒரு ஆள் வேலை பார்த்தா 2 பேர் வேலை செய்கிறவங்களா எழுப்பணும். ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா 2 கடை வைக்கிறவங்களா மாறணும். கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 50-10 மூட அடிக்கிறவங்க இந்த வருஷத்தில் அவங்க 20 மூட அடிக்கணும் ஆண்டவரே. 20 மூட அடிக்கிறவங்க 50 மூட அடிக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதத்தை பெருக்கத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், ஞானம் பெருகட்டும். ஆண்டவரே, பெருக்கத்தை கொடுத்து படிப்பில் உயர்வை கொடுப்பீராகப்பா. ஆசீர்வதிங்க, எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி, நன்றி, நன்றி.